உபத்திரவம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அலங்கரிக்கப்பட்ட தேவாலயம். தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பணி தீர்க்கப்பட்ட நல்ல கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்பார்வைக்கு மிகவும் மகிமையாகவும் மேன்மையாகவும் ஆடம்பரமாகவும் தோற்றமளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சிலர் சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறார்கள். இதை கேட்கும் போதும் தேவாலயத்தை பார்க்கும் போதும் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுவார் என்றும் சந்தோஷப்படுவார் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவாலயத்தின் அழிவை முன்னறிவிக்கிறார். ஆனால் நாம் தேவாலயத்தை பற்றி பேசும்போது அதன் வெளி அலங்காரத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருக்கும் இடமே தேவாலயம் என்னும் சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பியிருக்க வேண்டும். தம்மிடம் தேவாலயத்தின் அலங்கரிப்பை பற்றி கூறிய ஜனங்களிடம் இந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று கூறுகிறார். நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை குறித்து முன்னறிவிக்கிறார். தேவாலயம் இப்பொழுது அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம், பார்ப்பதற்கு அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த தேவாலயம் ஒரு நாளில் முழுவதுமாக இடிக்கப்படும். எப்பொழுது சம்பவிக்கும்? அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். தேவாலயம் இடிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறியவுடன் அது எப்பொழுது இடிக்கப்படும் என்று அதன் அழிவு காலத்தை தெரிந்து கொள்வதில் ஜனங்கள் ஆவலாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம், போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்கள். இனிமேல் நடைபெறப்போகிய சம்பவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது மனுஷருடைய இயல்பான சுபாவம். அப்படிப்பட்ட காலங்களில் நம்முடைய கடமை என்ன? அப்படிப்பட்ட சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஜனங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. தேவாலயம் இடிக்கப்படும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்றும் அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முன் அறிவித்து கூறிய இந்த சம்பவம் நிறைவேறும் என்பதற்கு இப்பொழுது என்ன அடையாளம் என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்கவில்லை. இனிமேல் வரப்போகும் காலத்திற்கு அவர்கள் அடையாளம் தேடுகிறார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள்.
ஜனங்களுடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து தெளிவாகவும் முழுமையாகவும் பதில் கூறுகிறார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவார்கள் என்னும் செய்தியை அவர்கள் கேள்விப்படுவார்கள். தேவாலயம் இடிக்கப்படும் காலத்தில் அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்திருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஜனங்கள் தங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டவர்கள் எல்லாவிதமான பொய்களையும் கூறுவார்கள். இஸ்ரவேலில் ராஜ்யம் சீக்கிரமாக ஸ்தாபிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று ஜனங்கள் கேட்டபோது இயேசு கிறிஸ்து உடனடியாக அவர்களிடம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறார். தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது நல்லதுதான். அதே வேளையில் இப்படி ஆசைப்படுகிறவர்கள்தான் எளிதில் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசுவே கிறிஸ்து என்றும் அவருடைய உபதேசமே தேவனுடைய சுவிசேஷம் என்றும் நாம் நிச்சயமாக நம்புவோமானால் நாம் வேறொரு கிறிஸ்துவுக்கும் வேறொரு சுவிசேஷத்திற்கும் நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். முடிவு என்பதற்கான கிரேக்க சொல் டெலோஸ் என்பதாகும். மத்தேயு 13:39 வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க சொல் சன்தெலேயா. இதற்கு காலத்தின் முடிவு என்று பொருள். இந்த காலத்தின் முடிவில் கிறிஸ்துவின் வருகையின் போது காணப்படும் அடையாளங்கள், வஞ்சனைகள், அநேக கள்ள கிறிஸ்துக்கள், யுத்தங்கள், கலகங்கள், உலக யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பயங்கரமான தோற்றங்கள், வானத்தில் இருந்து பெரிய அடையாளங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும். தேவாலயம் அழிக்கப்படும் சம்பவம் நடைபெறும்போது தேசங்களில் மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகும். தேசங்களுக்கு இடையே யுத்தங்கள் நடைபெறும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இக்காலத்தில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். அத்துடன் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். தமக்கு கோபம் உண்டாக்கின ஜனங்கள் தேவனை பல்வேறு வழிகளில் தண்டிப்பார். தேவன் அவிசுவாசிகளுக்கு பொதுவாக ஆவிக்குரிய நியாய தீர்ப்பையே கொடுக்கிறார். துன்மார்க்கரை ஆவிக்குரிய ரீதியாகவே தண்டிக்கிறார். என்றாலும் பல சமயங்களில் பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் ஆகியவற்றாலும் தம்முடைய சத்துருக்களை தண்டித்து விடுகிறார். ஜனங்கள் பயங்கரமான தோற்றங்களை பார்க்கும்போது தாங்கள் பார்க்கும் பாவிகளை கண்டு பயப்படுகிறார்கள். வானத்தில் இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவற்றை கண்களால் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும். இவைகளை பற்றிய செய்தியை கேள்விப்படும் போதும் பார்க்கும் போதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மிடம் பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். அவிசுவாசிகள் இவற்றை கேள்விப்பட்டு பார்த்து பயத்தினால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் விசுவாசிகளாகிய நாமோ இவற்றுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தோற்றங்கள் பயங்கரமாக இருக்கலாம். அது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் அது நம்மை பயமுறுத்தக்கூடாது. நமக்கு அது பயமுறுத்தும் தோற்றமாக இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நாம் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறோம். நாம் அவரையே நம்பி அவரையே சார்ந்திருந்து பயப்படாதிருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இதைவிட மோசமான சம்பவம் இனிமேல் சம்பவிக்கும். அந்த முடிவு உடனே வராது என்று கர்த்தர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வார்த்தைகள் விசுவாசிகளாகிய நமக்கு எச்சரிப்பாக கூறப்பட்டிருக்கும் வார்த்தைகளாகும். நம்மை பயமுறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இதை கூறவில்லை. ஆகையினால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த காலத்தை எப்படி கடந்து போவது என்று பயந்து விடக்கூடாது. ஆகையினால் தான் தேவன் தம் பிள்ளைகளிடம் பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று ஆறுதலாக கூறுகிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்னும் வாக்கியம் ஏற்கனவே நடைபெற்ற 2 உலக யுத்தங்களை குறிப்பதாக வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதை தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்பட்ட காரியங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற யுத்தங்கள் 10 ராஜ்யங்களின் யுத்தமாகும். அந்தி கிறிஸ்துவின் கீழ் 10 ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ணும்.
என் நாமத்தின் நிமித்தம் இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். தேவாலயம் இடிக்கப்படும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று ஜனங்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பிள்ளைகளையே இஸ்ரவேலில் அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் நியமித்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சத்துருக்கள் விசுவாசிகளை பிடிப்பார்கள். இந்த வசன பகுதி விசுவாசிகள் அனுபவிக்க போகும் பாடுகளை குறிப்பிடுவதோடு அவர்களை உபத்திரப்படுத்துகிறவர்களின் பாவங்களையும் விளக்குகிறது. ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினால் அழிந்து போகிறார்கள். எருசலேமின் ஜனங்கள் கர்த்தருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக கிரியை நடப்பித்தார்கள். இதனால் அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசிகள் எப்படிப்பட்ட பாடுகளையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்துக் கூறுகிறார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி போக வேண்டும். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருக்கும்போது தனக்கு அதை கட்டி தீர்க்க நிர்வாகம் உண்டா என்று முதலில் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கு எச்சரிப்பின் வார்த்தையை கூறும்போது அதை கேட்கும் விசுவாசிகள் உட்கார்ந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு தாங்கள் செலுத்த வேண்டிய கிரயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்களில் அநேகர் யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். தாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யூதர்களாகவும் இருப்பதினால் தங்களுக்கு யூதர்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பும் மரியாதையும் இருக்கும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு எதிர்பார்ப்பின்படி ஒன்றும் நடைபெறாது என்றும் காரியம் வேறு விதமாக நடைபெறும் என்றும் அவர்களுக்கு முன் அறிவித்து கூறுகிறார். அவர்கள் விசுவாசிகளை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கு ஒப்புக் கொடுத்து விடுவார்கள். அங்கு விசுவாசிகள் அடிக்கப்படுவார்கள். விசுவாசிகளை சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்களை ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் இழுத்து துன்பப்படுத்துவார்கள். விசுவாசிகள் எதிர்பார்க்கிற பிரகாரம் யூதர்களிடமிருந்து அவர்களுக்கு ஆதரவோ பாதுகாப்போ பராமரிப்போ கிடைக்காது. அதற்கு பதிலாக அவர்கள் மூலமாக பாடுகளும் உபத்திரவங்களுமே வரும். இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். கிபி 70 எருசலேம் அழிந்ததை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. லூக்கா 21:8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு அடையாளமாக நிறைவேறும். இயேசு கிறிஸ்து எருசலேம், தேவாலயம் ஆகியவற்றின் அழிவை முன் அறிவிக்கிறார். எருசலேம் எப்பொழுது அழிக்கப்படும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து லூக்கா 21:12 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் சீஷர்களின் கேள்விக்கு பதில் கூறுகிறார். அதைத் தொடர்ந்து தமது இரண்டாம் வருகைக்கு அடையாளங்களை கூறுகிறார். லூக்கா 21:12 முதல் 19 வரை உள்ள வசனங்கள் விசுவாசிகள் எப்படி துன்புறுத்தப்படுவார்கள் என்று விளக்குகிறது. லூக்கா 21:20 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் எருசலேமின் அழிவையும் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் யூதர்கள் சிதறி ஓடப் போவதையும் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது புறஜாதியாரின் கடைசி காலம் வரையிலும் இந்த வசனங்கள் கூறுகின்றன. சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். தங்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் விசுவாசிகள் அவற்றை சகித்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோதனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் கர்த்தர் தங்களிடம் ஒப்புக் கொடுத்திருக்கும் ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். விசுவாசிகளுடைய பாடுகளின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கும் தமக்கும் தேவன் மேன்மையை உண்டு பண்ணுவார். விசுவாசிகளுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிப்பது அவர்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் நாம் இழுத்துச் செல்லப்பட்டு அங்கு துன்பப்படுத்தப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம் என்பது எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படையாக தெரியும். இதை காண்போர் எல்லோரும் நம்முடைய உபத்திரவத்திற்கான காரணத்தையும் புரிந்து கொள்வார்கள். ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் நாம் நிறுத்தப்படும் போது அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்.
துன்மார்க்கர்கள் நம்மை விரோதிக்கும் போது, அவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது நாம் நன்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக இருப்போம். பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும்போது இதுவே நம்முடைய விசுவாசத்திற்கு சாட்சியாக அமையும். நாம் எதை பிரசங்கம் பண்ணுகிறோமோ அதை விசுவாசிக்கிறோம் என்று ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். தேவனுடைய தெய்வீக வல்லமை நமக்கு ஆதரவாக நம்மை சூழ்ந்திருப்பதை துன்மார்க்கர் அறிந்து கொள்வார்கள். நாம் பாடுகளை அனுபவிக்கும் காலத்தில் தேவன் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு துணை புரிவார், நமக்கு தேவையான தெய்வீக ஆலோசனைகளை கூறுவார். மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாம் உபத்திரவப்படும் போது அந்த உபத்திரவத்தையே நினைத்து கொண்டிருக்க கூடாது. பாடுகளையும் வேதனைகளையும் மனதில் நிர்ணயம் பண்ணாமல் கர்த்தர் நமக்கு உதவி புரிவார் என்று நம்முடைய மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் நாம் இழுத்துச் செல்லப்பட்டு துன்பப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு என்ன உத்தரவு சொல்லவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி நாம் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய சக்தியையோ சுய பக்தியையோ சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ ஒருபோதும் சார்ந்திருக்கக்கூடாது. தேவன் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. தேவனுடைய தெய்வீக கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. தேவன் நம்மீது அன்பு கூர்ந்து தமது கிருபையை நமக்கு கொடுப்பார் என்றும் தெய்வீக உதவிகளை நமக்கு கட்டளையிடுவார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்மை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக வாக்கும் தெய்வீக ஞானமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கும் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் வாயையும் கொடுப்பார் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பேச வேண்டும் என்பதை தேவனுடைய ஞானத்தினால் தெரிந்து கொள்கிறோம். நாம் தெரிந்து கொள்வதை நம்முடைய வாயினால் பேசுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சுய ஞானத்தையும் சுய வாக்கையும் சார்ந்திருப்பதற்கு பதிலாக தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய வாக்கையும் சார்ந்திருக்க வேண்டும். அப்போது நம்மை விரோதிக்கிறவர்கள் யாராலும் நமக்கு எதிர் பேசவோ எதிர் நிற்கவோ முடியாது. இயேசு கிறிஸ்து தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், நமக்கு எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் கலங்க வேண்டாம், எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்றும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்திற்கு வெளியில் இருந்து வருவது போல நம்முடைய குடும்பத்திற்கு உள்ளிருந்தும் வருவார்கள். இவர்கள் நம்மை காட்டிக் கொடுப்பார்கள். நம்முடைய பெற்றோரும் சகோதரரும் பந்து ஜனங்களும் சிநேகிதரும் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது வரலாம். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே நம்மை கொலை செய்து விடலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் நாம் பகைக்கப்படுவோம். கொலை பண்ணப்படுவதை விட எல்லோராலும் பகைக்கப்படுவது மிகவும் கொடுமையானது. துன்மார்க்கரால் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை சுவிசேஷத்தின் வெளிச்சம் வெளிப்படையாக காண்பிப்பதினால் இவர்கள் சுவிசேஷத்தை பகைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் விசுவாச பிள்ளைகளையும் பகைக்கிறார்கள். இந்த உலகம் துன்மார்க்கமாக இருக்கிறது, துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது. தாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்னும் விருப்பம் துன்மார்க்கருடைய மனதில் சிறிதும் உண்டாவதில்லை. ஆகையினால் தங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். அவரை பகைக்கும் போது அவருக்கு சொந்தமான நம்மையும் பகைத்து விடுகிறார்கள். இவ்வாறாக விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது மிகவும் கொடுமையான காரியம். ஆனாலும் பிசாசின் வல்லமையினால் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் நடைபெறும். மார்க்க பிரிவினைகளினால் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் முதலாவது துரோகமும் முதலாவது கொலையும் மார்க்கம் சம்பந்தமாகவே நடைபெற்றது. கடைசி காலத்திலும் இதுபோலவே நடைபெறும். கள்ள மார்க்கங்கள் மனுஷரை துன்மார்க்கமாக ஜீவிக்குமாறு வழிநடத்தும்.
துன்மார்க்கமான காரியங்களை பேசி அவர்கள் துன்மார்க்கமான கிரியைகளை செய்வார்கள். அவைகளை செய்யும்போது தாங்கள் தெய்வீக காரியத்தை செய்வதாகவும் தாங்கள் தேவனுக்கே இவற்றை செய்வதாகவும் கூறுவார்கள். இதையே அவர்கள் தங்களுடைய மார்க்கம் என்று உபதேசம் பண்ணுவார்கள். தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. விசுவாசிகளாகிய நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் உண்டானாலும் அதனால் நமக்கு மெய்யான இழப்பு ஒன்றும் உண்டாகாது. நம்முடைய தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்மில் சிலர் கொலை செய்யப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய தலைகள் நமது சரீரத்தை விட்டு நீக்கப்பட்டாலும் நம்முடைய தலைமயிரில் ஒன்றும் அழியாது என்று உறுதி பண்ணுகிறார். தலை போகலாம், ஆனால் தலைமயிர் அழியாது. இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டுகொள்வான் என்னும் பொருளில் வியாக்கியானம் கூற வேண்டும். நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். நமக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலும் அழிவு ஏற்பட்டாலும் அது நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்முடைய சரீரத்தை மரணத்திற்கு ஏதுவாக ஒப்பு கொடுத்தாலும் நமது சரீரம் அழிந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இப்பிரபஞ்சத்தில் நாம் மரித்து போனாலும் கர்த்தர் நமக்கு மறுமையில் நித்திய ஜீவனை கொடுப்பார். கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில் நாம் எதையாவது இழந்து போனால் கர்த்தர் அதை நமக்கு பல மடங்காக திரும்ப தருவார். நாம் கிறிஸ்துவுக்காக எதையாவது இழக்க நேரிடலாம் என்றாலும் முடிவில் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அவருடைய விசுவாசிகள் பகைக்கப்படுகிறார்கள். அந்த பகை வளர்ந்து இப்போது உச்ச நிலையை எட்டி இருக்கிறது. புறஜாதியார் எழும்பி தங்களை உயர்த்தி தேவனுக்கு எதிராகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் கலகம் பண்ணுவார்கள். தங்களுடைய தேவனே உயர்ந்தவர், தங்களுடைய மார்க்கமே உயர்ந்தது என்று வைராக்கியம் பேசுவார்கள். எருசலேம் அழியும் போது இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவோர் எவரும் அழிவதில்லை. ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டாகும் போது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது பாடுகளை சகித்துக் கொள்வது நமக்கு லகுவாக இருக்கும். நம்முடைய பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கூறுகிறார். எக்காலத்திலும் நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமையாகும். நம்முடைய ஆத்துமா அழிந்து போவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக்கூடாது. பொறுமையினால் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாக்களை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். இது சாதாரண பொறுமையினால் ஆகாது. ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையினால் மாத்திரமே இது ஆகும்.